ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸ்டாக்குடைய கெப்பாசிட்டி வந்து 5ன்னு வச்சுக்கலாம். அதாவது ஸ்டாக்குடைய சைஸு 5, டோட்டல் சைஸே 5 தான் அப்படின்னா, இப்போ ஒரு டேட்டாவை வந்து நம்ம இப்போ ஸ்டாக்குடைய அனதர் நேம் புஷ் டவுன் அப்படிங்கிற நேம் வச்சு சொல்லலாம். இது 1 மார்க்கில் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா இதில் புஷ் அப்படிங்கிற ஆப்ரேஷன்ஸ் வந்து ஃபங்க்ஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா, புஷ் டவுன் அப்படிங்கிற 1 மார்க் வந்து இதில் கேட்பாங்க. அதையும் ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போது ஸ்டாக் வந்து ஃபுல்லாக இருக்குது. இப்போ வந்து ஸ்டாக்குடைய கெப்பாசிட்டி 5 அப்படின்னா, அந்த ஸ்டாக்கில் வந்து 1 2 3 4 5ன்னு சொல்லிட்டு எல்லாமே ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா, நம்ம மேற்கொண்டு இன்ஃபர்மேஷன் இல்லைனா டேட்டாவை உள்ளே புஷ் பண்ணும்போது நம்மளால் புஷ் பண்ண முடியாது. அடுத்தது ஸ்டாக் வந்து எம்டியாக இருக்குது. அதாவது ஸ்டாக்குடைய சைஸு 5 அப்படின்னா, அதில் வந்து டேட்டாஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா நம்மளால் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் டெலீட் பண்ண முடியாது. அதே மாதிரி இப்போது ஸ்டாக்கில் ஒரு பாயிண்டர் இருக்கும். அதை வந்து நம்ம டாப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த டாப் அப்படிங்கிற இந்த ஒரு பாயிண்டர் வந்து எதை பாயிண்ட் பண்ணும் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு டேட்டாவை வந்து இன்சர்ட் பண்ணுவோம் இல்லையா, இன்சர்ட் பண்ண அந்த டாப் அப்படிங்கிற பாயிண்டர் வந்து மூவ் ஆகிக்கிட்டே வரும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் உள்ளே பாஸ் பண்ணியிருக்கோன்னா அதுக்கு நேராக டாப் அப்படிங்கிற இந்த பாயிண்டர் நிற்கும். இப்போ அந்த டேட்டாவுக்கு அப்புறம் அடுத்ததாக ஒரு டேட்டா நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணுறோன்னா, டாப் வந்து இப்போ புதுசாக நம்ம இன்சர்ட் பண்ணியிருக்கோம்ல அந்த டேட்டாவுக்கு பாயிண்ட் பண்ணுற மாதிரி போயிடும்.